Praise be to God. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக விசுவாசமாயிருங்கள். இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து கூறின வாக்கியம் தான் இது. கலங்கின அவர்களுடைய இருதயத்திற்கு காரணங்கள் இரண்டு உண்டு. ஒன்று பிரிவு, மற்றொன்று எதிர்பார்ப்பு. இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் காலம்தான் அது. அவரோடு இசைந்து வாழ்ந்த அவர்களது சீஷர்கள் இதற்கு பின் எவ்வாறு தங்கள் காலங்களை கடத்தி செல்வோம் என்கின்ற ஒரு ஐயப்பாடோடு காணப்பட்டனர். ஆயினும் அவர்களை அவர் வெறுமையாய் விடவில்லை. என்றென்றைக்கும் அவர்களோடு இருக்கின்ற தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு வைத்தார். இயேசுவானவர் பிதாவினிடத்தில் கடந்து சென்று அவர்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தையும் ஆயத்தப்படுத்தினார். ஆகவே கிறிஸ்துவை நம்பியிருந்த அவரது சீஷர்களை இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் ஒரு ஆசீர்வாதம் குறைபடாத வண்ணம் கர்த்தர் அவர்களுக்காக சகலவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருந்தார். நாம் கலங்கிக் கொண்டிருக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நகைப்பை கொண்டு வரும். காரணம், நம்மை கலங்கடிக்க செய்கிற சகல காரியங்களுக்கும் ஓர் நல் தீர்வை அவர் நிச்சயம் வைத்திருக்கின்றார். அவர் நம்மை தனிமையாய் விடுகிறவரும் அல்ல, நமக்காக ஒன்றும் செய்யாதவரும் அல்ல. அவரிடத்தில் நாம் மனதார அன்பு செலுத்தினால் போதுமானது. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என வேதம் கூறுகிறதே. நாம் கவலைப்படுவதனால் ஒன்றையும் கூட்டப் போவதில்லை. வேண்டுமானால் காரியங்களை குறைத்துக் கொள்ளலாம். ஆகவே தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்க கற்றுக்கொள்வோம். நம் இருதயம் நிச்சயம் கலங்காதிருக்கும். God bless you abundantly.